Welcome friends, UGTRB Chemistry Previous Year Question Discussion 2023 Series la இன்னைக்கு என்ன question பார்க்கலாம் வாங்க. 134 Pick out the incorrect statement. Option A, asymmetric synthesis involves the use of an optically active reagent to convert an optically inactive starting material to an optically active product. Option B, an asymmetric synthesis involves the selective formation of new chiral unit and need the presence of chiral influence. Option C, a chiral starting material is therefore converted to an optically active product by a chiral catalyst. Option D, for the formation of one enantiomer over the other, the reactant or the reagent or the solvent must be in pure enantiomeric form. இப்போ இந்த கொஸ்டின் எங்க எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 9 ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க, எஸ்பெஷலி அசிமெட்ரிக் சிந்தசிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அசிமெட்ரிக் சிந்தசிஸ்னா என்ன, அதனுடைய பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுட்டோம்னா நம்ம இந்த பாயிண்ட்ல எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ரெசல்யூஷன் அப்படின்ற டாபிக் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெசல்யூஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடின் மிக்சர்லேருந்து ஒரு பர்டிகுலர் எனன்சியோமரை மட்டும் நான் என்ன பண்ணுறது செப்பரேட் பண்ணுற மெத்தடுக்கு தான் ரெசல்யூஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், டி அண்ட் எல் பேர்ல இருந்து நம்ம ஒரு டி வேணும்னா டி செப்பரேட் பண்ணலாம், எல் வேணும்னா எல் செப்பரேட் பண்ணலாம். அதுதான் நம்ம ரெசல்யூஷன் சொல்லுவோம். வித்தவுட் ரெசல்யூஷன் அப்படின்னா அர்த்தம், இந்த ரெசல்யூஷன் மெத்தடே இல்லாம ஒரு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட்ல இருந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டா நம்ம ஃபார்ம் பண்றதுக்கு அந்த மெத்தடை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அசிமெட்ரிக் சிந்தசிஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அசிமெட்ரிக் சிந்தசிஸ்க்கு நம்ம ஒரு ரியேஜென்ட் ஆட் பண்ணுவாங்க. அந்த ரியேஜென்ட்டும் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவா தான் இருக்கணும். சப்போஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை சால்வெண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம். இதை நான் வச்சுங்க. மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்டை தான் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆப்டிக்கலி ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் ஆர் சால்வெண்ட் ஆர் ரியேஜென்ட். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம ஒன்று செலக்ட் பண்ணுறதுனால இது வந்து ஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கான்செப்டை பேஸ் பண்ணி நமக்கு ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஆன்சர் ராங்காக இருக்குன்றதை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பாருங்க, அசிமெட்ரிக் சிந்தசிஸ் இன்வால்வ்ஸ் தி யூஸ் ஆஃப் an இங்க பாருங்க இதுதான் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ரியேஜென்ட். என்ன சொன்ன, ஆப்டிக்கலி ஆக்டிவ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்களா? அப்போ இங்க கொடுத்துருக்காங்க டு கன்வெர்ட் an optically inactive starting material. அப்ப ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்னவா எடுத்துக்கிறாங்க, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்திருக்காங்க. அப்ப அதுவும் கரெக்ட். ஆப்டிக்கலி ஆக்டிவ் ரியேஜென்ட் எடுத்துக்கிறாங்க, இதுவும் கரெக்ட். கிடைக்கிறது என்னது, ஆப்டிக்கலி ஆக்டிவ் ப்ராடக்ட். இதுதான் அசிமெட்ரிக் சிந்தசிஸ்க்கு உண்டான கரெக்ட் டெஃபினிஷன். அப்போ இது என்ன, நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நமக்கு இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, an asymmetric synthesis involves the selective formation of a new chiral unit. நியூ கைரல் யூனிட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஏ கைரல்னாவே எங்க கைரல் இருக்காது. அது இப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், உங்க கைரல் சென்டர் நியூவா ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, நியூ கைரல் யூனிட் ஃபார்ம் ஆகுது. செலக்டிவ் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ கைரல் யூனிட் சொல்றாங்க. ஓகே, அண்ட் நீட் த பிரசன்ஸ் ஆஃப் கைரல் இன்ஃப்ளூயன்ஸ். என்ன தேவை, பிரசன்ஸ் ஆஃப் கைரல் இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் ரியேஜென்ட் என்ன மாதிரி ரியேஜென்ட் இருக்கணும்னு சொன்னேன், ஆப்டிக்கலி ஆக்டிவ் ரியேஜென்ட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்டானது தான். ஓகேங்களா? தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, இது அக்கைரல்னு படிக்க கூடாது, கைரல் ஸ்டார்டிங் மெட்டீரியல்னு படிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மெட்டீரியல் எப்படி இருக்கணும்னு சொன்னேன், கைரல் மாலிகுலா இருக்கக்கூடாது. ஓகே, ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கைரல் ஸ்டார்டிங் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இங்கேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அந்த ஸ்டேட்மெண்ட் ராங்ன்றது. ஓகே, இஸ் therefore converted into optically active product by a chiral catalyst. எல்லாமே கரெக்ட் தான். இங்க மட்டும் என்ன வந்து இருக்கணும், கைரல் ஸ்டார்டிங் மெட்டீரியல்னு கொடுத்துருக்க கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் வந்து கைரலா இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு ஆன்சரா இருக்க சான்ஸ். ஓகே, இப்போ லாஸ்ட் ஆன்சர் என்னன்றதையும் பார்த்துக்கலாம். லாஸ்ட் ஆப்ஷனும், ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஒன் enantiomer ஓவர் த அதர், the reactant or the reagent or the solvent must be in the pure enantiomeric form. நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா ரியேஜென்ட், அது வந்து எப்படி இருக்கணும்னா பியூர் எனான்சியோமரிக் ஃபார்மா இருக்கணும்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ 134க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆன்சர் என்னன்னு பாருங்க, ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 135. Chlorination of secondary butyl chloride in the presence of light gives dash
Option A, SS and RR enantiomers. Option B, SR and RS enantiomers. Option C, SS and mesostereoisomers. Option D, RR and mesostereoisomers. இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யூனிட் 9 ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரில இருந்து கேட்டிருக்காங்க. சோ கொஸ்டின் பாருங்க, செகண்டரி பியூட்டைல் குளோரைடு undergo chlorination in presence of light. ஃபர்ஸ்ட் இத நம்ம ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் எழுதலாம். செகண்டரி பியூட்டைல் குளோரைடுனா பியூட்டைல்னா 4 கார்பன் இருக்குது. செகண்டரின்னும் போது ஒரு குளோரின் சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்குது. ஓகே, செகண்டரின்னும் போது இந்த பொசிஷன்ல ஓகே CH3 தென் CH, இங்க வந்து CH2 இருக்கும், இங்க CH3 இருக்கும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா செகண்டரி பியூட்டைல் குளோரைடு. ஓகேவா, இங்க என்ன நடக்குது, பிரசன்ஸ் ஆஃப் லைட்ல நமக்கு குளோரினேஷன் Cl2. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் இங்கே ஆட் ஆகும், ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு HCl ரிமூவ் ஆகிடும், அங்கே போயிட்டு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அப்போ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரு CH3 C, இங்கே Cl, இங்கே ஒரு Cl CH3 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரக்சர். இன்னொரு ஸ்ட்ரக்சர் எப்படி வரதுக்கு பாசிபிளா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா CH3 C Cl, ஒரு பக்கம் இந்த சைடுல குளோரின் இருக்குன்னா இந்த சைடுல குளோரின் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஹைட்ரஜன் தென் இந்த மாதிரி இருக்கலாம். இன்னொரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் இந்த சைடுல இருக்கும், ஆப்போசிட்ல இருக்கும். ஓகே, Cl Cl, இங்க H, இங்க CH3 இந்த மாதிரி நமக்கு ஸ்டீரியோ ஐசோமர்ஸை ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த ஸ்டீரியோ ஐசோமர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்டர்ல நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம்னா மேலையும் கீழும் சேமா இருக்கு. அப்போ இங்க பிளேன் ஆஃப் சிமெட்ரி பிரசண்டா இருக்கு. அது இல்லாம இங்க வந்து இன்டர்னல் காம்பன்சேஷன் ஆகும். இதை வந்து நம்ம என்ன எதுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம்னா மீசோ காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்போ இங்க பாருங்க, இங்க நான் ஒரு மிரர் பிளேன் வச்சு இங்க ஒரு மிரர் வச்சேன்னா இதனுடைய மிரர் இமேஜ் தான் இது நமக்கு. அப்ப இதை நம்ம இந்த ரெண்டு பேரை நம்ம என்னன்னு சொல்லலாம், எனான்சியோமர்ஸ்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னு சொல்லலாம். நமக்கு கண்டிப்பா மீசோ இருக்கு, நமக்கு வர ப்ராடக்ட்ல மீசோ இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனும் நமக்கு ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்ப இவங்க ரெண்டு பேர்ல நமக்கு என்ன ஆன்சரா இருக்கும்ன்றது நம்ம செக் பண்றதுக்கு நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். CH3 CCl CH, சாரி இங்க வந்து நான் மீசோ காம்பவுண்ட் எடுத்துக்க கூடாது, எனான்சியோமர் தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா, அப்போ இங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு எனான்சியோமர் மட்டும் எடுத்துக்கிறோம். இதுல நம்ம RS நோட்டேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ குளோரினுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்கிற இந்த குரூப், இந்த பல்கி குரூப்புக்கு நம்ம நம்பரிங் 2 கொடுப்போம். தென் இங்க 3, இங்க 4. இப்போ நம்ம RS போடும்போது என்ன பண்ணுவோம், 1 2 3 4 இந்த மாதிரி வரும். கிளாக் வைஸ் வருது இல்லைங்களா. இந்த 4 வந்து இந்த லைன் ஹரிசாண்டலே இருக்கிறதுனால நம்ம இதை என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ்ல எழுதுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஆர்னா எஸ்ன்னு எழுதுவோம். ஓகே, அப்போ இது வந்து 2s. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு இந்த குளோரினுக்கு 1 கொடுப்போம், இந்த குரூப் பல்கி குரூப்புக்கு 2 கொடுப்போம், இந்த மெத்தில் குரூப் 3 ப்ரியாரிட்டி கொடுக்கறது, ஹைட்ரஜனுக்கு 4 கொடுப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருது, இதுவும் நமக்கு கிளாக் வைஸ்ல தான் இருக்கு. 4th குரூப் வந்து இந்த ஹரிசாண்டலே இருக்கிறதுனால இதையும் கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ 3sன்னு வருது. ஓகேவா, அப்போ ரெண்டுமே sன்னு வருது. அப்போ நமக்கு இந்த RR வரது வராது, SS அண்ட் 1 மீசோ காம்பவுண்ட். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்டீரியோ ஐசோமர் சொல்றோம். அப்போ நமக்கு ஆப்ஷன் C தான் கரெக்ட் ஆன்சரா வரும். ஓகேங்களா, அப்போ 135 ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.